இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 10 கொரியன் படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கிறத ஒரு லிஸ்டா போட்டுருவோம். ஏன்னா ஏகப்பட்ட பழைய நல்ல படங்கள்லாம் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்துகிட்டு இருக்கா, அது ஒரு நல்ல விஷயம். சோ அதனால ஒரு 10 லிஸ்ட போட்டுருவோம். இந்த 10 முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இதுல எதெல்லாம் பாத்துட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டோம்பா, இன்னும் இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க லிஸ்ட போட்டுருவோமா, ஆரம்பிக்கலாங்களா. 10வது இடத்துல பேட்லேண்ட் ஹண்டர்ஸ், நம்ம தலைவன் டான்லியோட படம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, உலகமே கிட்டத்தட்ட அழிஞ்சு இருக்கிற கொஞ்சம் இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடம் மட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மத்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து ஆராய்ச்சி பண்றோம், ஆனா உங்களுக்கு நல்லபடியா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறோமேனு கூட்டிட்டு வந்து இவனுங்க இல்லீகல் வேலையை பாக்குறானுங்க. இதை தெரிஞ்சு நம்ம டான்லி என்னெல்லாம் செய்ய போறாருன்றதுதான் இந்த படம். இது ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்ன வைலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், மத்தபடி ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு படம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. 9வது இடத்துல பாயிண்ட் மென்ன்ற படம். இது அமேசான் பிரைம்ல இருக்கு. இதோட கதை என்னன்னா, தீவிரவாதிகள்லாம் கொரியன் டூரிஸ்ட கடத்தி கொண்டு போயிடுறாங்க. எங்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றினாதான் உங்களுடைய ஆளுங்களை வெளியிடுவோம்னு சொல்ல இப்ப கொரியன் கவர்மெண்ட் ஆடி போயிருக்குது. இப்ப அவங்க சார்பா ஒருத்தன் வந்து இந்த தீவிரவாதியும் கூட பேரத்தை பேசணும். அப்படி சொல்லி இவனுங்களை எப்படி சேஃபா கூட்டு வந்தாங்கிறது தான் இந்த படம். இது தமிழ் டப்பிங்ல இருக்குது. அண்ட் முக்கியமா இது வந்து ரொம்ப ஸ்லோவா போகும். நீங்க எதிர்பார்க்கிற அந்த கொரியனாலே வெறித்தனமான ஆக்ஷன் அது இதுல இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ரியலா நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால, அந்த ரியலிஸ்டிக்காவே டீல் பண்ணதுனால கொஞ்சம் தான் ஃபைட் இருக்கும். மத்தபடி இது நல்ல படம், ட்ரை பண்ணி பாருங்க. 8வது இடத்துல ஸ்மக்லர்ஸ்ன்ற படம். 6 பொண்ணுங்க கடலுக்கு அடியில போயிட்டு சிப்பி முத்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து கூட காசு கையில நிக்கல, கஷ்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இல்லீகல் வேலை செய்யறவங்க, அதை பாருமா, நீங்க நல்லபடியா மூச்சை புடிச்சுக்கிட்டு கடலுக்கு அடியில போறீங்க, அதனால என்ன பிரயோஜனம், எங்களுக்கு சில ஹெல்ப்புகளை செய்யுங்க, நாங்க கடலுக்கு அடியில சில விஷயங்களை போடுறோம், அதை நீங்க எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல காசு பார்க்கலாம்னு ஐடியாவை கொடுக்க, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த வேலைக்கு அவங்க வர, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு டேய் ஏன் இத்தனை கேரக்டர்ஸ் வரானுங்க, எதை நோக்கி போகுது இப்படிங்கிற குழப்பம் இருக்கும். ஆனா 2வது 1 ஹவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஒரு மாதிரி வேற லெவலா முடிச்சு விட்டுருவாங்க. கடைசி கடலுக்கு அடியில ஃபைட்டு செம்மையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 7வது இடத்துல எமர்ஜென்சி டிக்ளரேஷன். இதுக்கப்புறம் சொல்ல போற படங்கள் கிட்டத்தட்ட அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. ஒண்ணு பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் மட்டும் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, பிளைட்ல மக்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன், நான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வைரஸை பரப்புறேன், யாருமே உசுரோட இருக்க மாட்டீங்கடான்னு சொல்லி வில்லன் செத்து போயிட்டான். டேய் என்னடா வைரஸை பரப்பிட்ட, இப்ப பிளைட்டுக்குள்ள வைரஸோட இருக்கிற மக்கள் இருக்காங்க, இப்ப இறக்குனா அங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த வைரஸ் பரவிடும். அதனால இவங்களை இறங்குறதுக்கும் பர்மிஷன் கொடுக்க முடியாது. வானத்திலேயே எவ்வளவு நேரம் தான் பறந்துட்டு இருக்கிறது. இப்ப எப்படி சரி செஞ்சு அவங்கள திருப்பி இங்க கூட்டு வந்தாங்க, இல்ல என்ன முடிவு எடுத்தாங்கன்றத வேற லெவலா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியிலாம் ஒரு மாதிரி நமக்கே பரபரப்பா ஆக்கி விட்டுரும். 6வது இடத்துல ரவுண்ட் அப். இதுவும் தலைவன் டான்லி படம். இதுல வந்து சீரியல் கில்லர் ஒருத்தன் டூரிஸ்டுகளா தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கான். அதை நம்ம போலீஸான டான்லி களத்துல இறங்கி அந்த கம்யூனிட்டியை பிடிச்சாரா இல்லையான்றத வேற லெவல் ஃபைட்டோட சொல்லியிருப்பாங்க. இதுவுமே ஃபேமிலியா பார்க்கலாம். ஆனா தலைவனோட டான்லி ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா வெறித்தனமா ஒரு பஞ்சு குத்தல பரப்பறல. சோ தலைவன் டான்லி ஃபேன்ஸுக்கு இது செம்ம ட்ரீட். இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு அவுட்லாஸ், இதுக்கு அப்புறமும் ரவுண்ட் அப் நோ வே அவுட்னு இன்னொரு படம் இருக்குது. சோ நீங்க மூணுமே கண்டினியூஸா பார்த்தாலும் பார்க்கலாம், இல்ல தனித்தனியா பார்த்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, மூணுமே நல்ல படம். 5வது இடத்துல தி சஸ்பெக்ட்ன்ற படம். இதுல ஹீரோ வந்து ஒரு ஸ்பை, அவருடைய வைஃபையும் குழந்தையும் கொண்டுட்டாங்க. யாரா என் குடும்பத்தை கொன்னதுன்னு அதை தேடி கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்க போகும்போது அவருக்கே ஷாக் ஆகிற ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். இதுதான் இந்த படம். அண்ட் இதுல ஆக்ஷன் சம்பவம்லாம் வெறித்தனமா இருக்கும். சோ மிஸ் பண்ண கூடாத ஒரு படத்துல இது ஒண்ணு. 4வது இடத்துல மிட் நைட்ன்ற படம். இதுல சீரியல் கில்லர் கிட்ட ஒரு பொண்ணு சிக்கி சின்ன பின்னம் ஆகும் பாருங்க. அந்த பொண்ணால வாய் பேச முடியாது, ஆனா சீரியல் கில்லர் பத்தின விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவகிட்ட அந்த ஒரு நாள் எப்படி தப்பிச்சான்றதுதான் இந்த படம். முக்கியமா இதுல அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இவரால வாய் பேச முடியாது, ஆனா எதிரிலேயே அந்த சீரியல் கில்லர் உட்காந்துகிட்டு இருப்பான். அதை போலீஸ் கிட்ட சொல்லப்படுற பாடு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. கடைசி கிளைமேக்ஸ் செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இதுவும் அமேசான் பிரைம்ல இருக்கு, மஸ்ட் வாட்ச். 3வது இடத்துல ஓல்டு பாய். இது வரைக்கும் நான் சொன்ன படங்கள் எல்லாம் ஃபேமிலியா ஓரளவுக்கு பார்க்கலாம், வைலன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஓல்டு பாய் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, ஃபேமிலியா இல்ல, இது நார்மலாவே இவ்வளவு டிஸ்டர்ப்லாம் ஆகாது. பண்ணா இந்த படத்தை ஸ்கிப் பண்ண கூட பண்ணிடுங்க. ஆனா பெஸ்டான படம் தான், ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் ஒரு மாதிரி டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, ஹீரோவை 15 வருஷமா ஒருத்தன் பிடிச்சி அடைச்சு வச்சிடறான் ஒரு இடத்துல. டேய் என்ன ஏன்டா அடைச்சு வைக்கிற, நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா இவ்வளவு கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேட்க, திடீர்னு ஒரு நாள் வெளியே விட்டுறான். என்ன ஒருத்தன் 15 வருஷம் அடைச்சு வச்சு என் வாழ்க்கை மொத்தத்தையும் வீணாக்கிட்டான், அந்த நாதேரியை கண்டுபிடிச்சு ஏன்டா என்ன அடைச்சு வச்சுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோ போறா. அப்படி கடைசியில அந்த காரணம் தெரிய வரும்போது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு மாதிரி டேய் ஏன்டா இப்படி பண்ணி வச்சுன்ற மாதிரி தோணும். சோ இந்த படத்தை ஃபேமிலியா இல்ல, இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, அவ்வளவுலாம் தாங்க மாட்டோமான ட்ரை பண்ணாங்க. 2வது படம் ட்ரெயின் டு புசான். எஸ், கொரியன் படங்கள்ல இதுக்குன்னே தனி இடம் இருக்குது. எத்தனை சாம்பி படம் வந்தாலும் இதை பீட் பண்ணவே முடியாது.
ட்ரெயின் டு புசான் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட சத்தியம் பண்ணிருப்பாரு, உங்க அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன், பிறந்த நாளுக்கு உங்க அம்மா அப்பாவை நான் கூட்டிட்டு போறேன்னு. அதே மாதிரி உங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்க, அந்த ட்ரெயின்ல ஒருத்தி இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவ ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஜாம்பியா மாத்தி விட போறா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் உயிர் பழச்சாங்கன்றத வேற லெவலா காமிச்சிருப்பானுங்க. இந்த படத்துக்குள்ள மனுஷங்க இந்த ஜாம்பி டைம்ல கூட எவ்வளவு சில்லறத்தனமா நடந்துப்பாங்கன்னு ஏகப்பட்ட விஷயத்தை இதுல டீல் பண்ணிருப்பாங்க. இந்த படமும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் இடத்துல எஸ், ஐ சா தி டெவில் இந்த படம் தான். இதுவுமே வந்து இவ்வளவுலாம் கொடூரம்லாம் தாங்க மாட்டேன்பா அப்படின்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஓல்டு பாய், ஐ சா தி டெவில் இந்த ரெண்டு படம் மட்டும் நார்மல் ஆடியன்ஸ்க்கும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கமே வராதீங்க. நார்மலான ஆடியன்ஸுக்கு டே இன்னும் இவ்வளவு கொடூரமா கொள்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ நார்மலான ஆளுங்க இந்த பக்கம் ட்ரை பண்ணாதீங்க. ஐ சா தி டெவில் இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ கட்டிக்க போற பொண்ணு கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, ஹீரோக்கு போன் பண்ணா இரு என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன்னு சொல்றா. அப்படி அந்த டைம்ல வில்லன் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுறான். இந்த சீரியல் கில்லரை, அதுவும் அவனுடைய சைக்கோத்தனத்தை, மாவான நீ சைக்கோனா உன்னை விட நான் பெரிய சைக்கோடான்னு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாரு பாருங்க. அதுதான் இந்த படம். அவனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாருன்றதுதான் இந்த படம். கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். சோ இந்த ஐ சா தி டெவில், ஓல்டு பாய் இது ரெண்டு நார்மல் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கிடையவே கிடையாது. மத்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே தமிழ் டப்பிங்ல இருக்குது. சோ இதுல என்னென்ன படங்கள்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதெல்லாம் மிச்சம் வச்சிருக்கேன் பார்த்து முடிச்சிருவேன்ற அந்த லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த டாப் 10 எந்த டைப்ல போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.